அன்பார்ந்த ஆசிக் தோழர் நேயர்களே, ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி ஆப்பிரிக்கன் நேஷன் கப்புடைய இறுதிப் போட்டி நடந்துச்சு. இந்த இறுதிப் போட்டியில மொரோக்கோவும் செனேகலும் மோதினாங்க. அதில் செனேகல் ஒரு அபரிமிதமான ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு செஞ்சிச்சு. இன்னைக்கு செனேகலுடைய வெற்றியை குறித்து உலக மக்கள் அனைவரும் பேசுகிறாங்க. அப்படிப்பட்ட செனேகல் அணி எப்படி வளர்ந்து வந்தது, குறிப்பாக இந்த செனேகல் அணியுடைய கேப்டனாக இருக்கக்கூடிய சாடியோ மேனோ எப்படிப்பட்ட நிலையிலிருந்து இந்த இடத்திற்கு வந்திருக்காரு அப்படிங்கிற பல தகவல்களை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க சம்பவத்துக்குள்ளே போவோம். என் அன்பார்ந்த ஆசிக் தோழர் நேயர்களே, இன்னைக்கு உலகத்தில் அதிகமான மக்கள் பார்க்கக்கூடிய விளையாட்டு எதுனா கால்பந்து விளையாட்டு தான். இந்தியாவில் தான் கிரிக்கெட்னு சொல்லிட்டு கட்டி அழுது கொண்டு இருக்கின்றோம். ஆனால் சர்வதேச அளவில் ஒரு பிரபலமான விளையாட்டுனா அது கால்பந்து தான். கால்பந்தில் நீங்கள் ஜொலித்து விட்டால் சர்வதேச அளவில் உங்களுக்கான புகழும் அங்கீகாரமும் கிடைத்துவிடும். அப்படிப்பட்ட இந்த கால்பந்து விளையாட்டில் மேற்குலக நாடுகள் பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்துது. மேற்குலக நாடுகள் பல்வேறு டோர்னமெண்ட்டை கூட நடத்திட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில தான் கால சுழற்சியில் பல்வேறு நாடுகள் என்ன பண்ணுச்சுன்னா தங்களது காண்டினென்ட்டில் இருக்கக்கூடிய நாடுகளை இணைத்து டோர்னமெண்ட்டுகளை நடத்திட்டு இருந்துச்சு. இப்போ கிரிக்கெட் எடுத்தீங்கன்னா ஆசியன் கப்னு சொல்லுவோம்ல, இது போல் பல்வேறு பகுதிகளில் அந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய காண்டினென்ட்டில் இருக்கக்கூடிய நாடுகளை இணைத்து ஒரு டோர்னமெண்ட் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு டோர்னமெண்ட்டாக தான் ஆப்பிரிக்காவில் ஆப்பிரிக்கா நேஷன் கப் என்று சொல்லக்கூடிய ஒரு டோர்னமெண்ட் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 2025 கடைசியில் ஆரம்பித்து 2026 இந்த ஜனவரியில் தான் இந்த மேட்ச் முடிஞ்சிருக்கு. இறுதிப் போட்டி நல்ல முறையில் நடந்து அதில் செனேகல் என்று சொல்லக்கூடிய ஆப்பிரிக்கன் காண்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நாடு இன்னைக்கு ஒரு பெரிய வெற்றி பதிவு செஞ்சுருக்கு. உங்களுக்கு தெரியும், ஆப்பிரிக்கன் காண்டினென்ட் அப்படின்னாலே அங்கே வறுமை நிலவை கொண்டிருக்கும், பஞ்சம் பசி பட்டினி இருக்கும். ஆனால் அவங்கள்ட்ட எல்லா வளமும் இருக்கும். சவுதிகிட்ட எப்படி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரிய வளங்கள் அவங்கள்ட்ட தென்படலை. அவர்களும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஒட்டகத்துடைய பாலை கறந்து கொண்டு பேரிச்சம்பழங்களை உண்டு கொண்டு அப்படி தான் வாழ்ந்தாங்க. இறைவன் அவர்களுக்கு கச்சா எண்ணெய் என்று சொல்லக்கூடிய அந்த கனிம வளத்தை, அந்த இயற்கை வளத்தை கொடுத்த பின்னாடி அவர்கள் இன்னைக்கு எவ்வளோ பெரிய அளவில் வளர்ந்துருக்கிறாங்க. இதே போல வளங்கள் இந்த ஆப்பிரிக்காலையும் இருக்குது. ஆனால் அந்த வளங்களை அந்த மக்கள் பயன்படுத்தி முன்னேற விடாமல் மேற்குலகம் ஆதிக்கம் செலுத்தி அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய வளங்களை இவ்வளவு நாட்கள் சுரண்டி கொண்டு இருந்துச்சு. அதுலேருந்து இன்னைக்கு சின்ன சின்ன நாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் விடுபட்டு தன்னிறைவு அடைஞ்சிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்டில் குறிப்பாக ஒரு 3-4 நாடுகளை நம்ம சொன்னோம். செனேகல், மாலி, புர்கினா ஃபாஸ்கோ, நைஜர், இது போன்ற நாடுகள். இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன புர்கினா ஃபாஸ்கோவுடைய புதிய தலைவராக வந்திருக்கக்கூடிய இப்ராஹிம் துரோ இன்னைக்கு ஒரு பெரிய ரெவல்யூஷனே பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை சரியான முறையில் பயன்படுத்தி ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொண்டு அந்த நாட்டை நல்வழிப்படுத்திட்டு இருக்கிறார். இன்னைக்கு உலகமே இப்ராஹிம் துரோவை வியந்து பார்த்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில தான் செனேகல் என்ற அது போன்ற மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த நாடு நான் சொன்ன நாடுலாம் மேக்சிமம் முஸ்லீம்கள் தான். அதுக்கப்புறம் கிறிஸ்துவர்கள் இருப்பாங்க, கிறிஸ்துவர்கள் ஆர்த்தோடக்கு இருப்பாங்க, கத்தோலிக்கன் திருச்சபை சார்ந்தவர்கள் இப்படி இருப்பாங்க. ஆனால் பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய நாடாக செனேகல், மாலி, நைஜர், புர்கினா ஃபாஸ்கோ போன்ற நாடுகள் காணப்படுது. இதில் எப்படி புர்கினா ஃபாஸ்கோவுக்கு இன்னைக்கு இப்ராஹிம் துரோ ஒரு அடையாளமோ, அதுபோல் செனேகல் அப்படிங்கிற இந்த நாட்டுக்கு இன்னைக்கு யார் அடையாளமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா சாடியோ மேனோ என்று சொல்லக்கூடிய சிறந்த ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்து கொண்டு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய கால்பந்து விளையாட்டு வீரர் தான் இன்னைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த அளவு செனேகலுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய பேரையும் புகழையும் தனது விளையாட்டின் வழியாக நீ கொண்டு சேர்த்துட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட நிலையில தான் இந்த செனேகல் அணி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபைட் பண்ணி இந்த ஆப்பிரிக்கா நேஷன் கப்பில் இறுதிப் போட்டி அடைஞ்சிருச்சு. இறுதிப் போட்டி மொரோக்கோவுக்கும் செனேகலுக்கும் பல மணி நேரம் விளையாண்டுட்டே இருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சதில் செனேகல் சரியான முறையில் பயன்படுத்தி அந்த முதல் கோலை அடிக்குது. அதை அடித்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபோ ருயோ என்று சொல்லக்கூடிய நபர் தான் முதல் கோலை சரியான டைமில் நச்சுன்னு அடிக்கிறாரு. அதற்கப்புறம் எந்த விதத்திலும் மொரோக்கோவை கோல் போட விடவே இல்லை. இறுதியாக அந்த டைம் முடிஞ்ச பின்னாடி இறுதியாக செனேகல் வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற பின்னாடி அவ்வளவு கொண்டாட்டம், உற்சாகம். செனேகல் மக்கள்லாம் அப்படி உற்சாகத்தில் இருக்கிறாங்க. ஆப்பிரிக்கன் காண்டில் வெறும் செனேகல் மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி நைஜரு, மாலி, இன்னும் புர்கினா ஃபாஸ்கோ, மடகாஸ்கர் போன்ற பல்வேறு இடங்களில் மக்கள் இதை வரவேற்கிறாங்க. ஏனென்றால் இந்த புர்கினா ஃபாஸ்கோ, இந்த மாலி போன்ற நாடுகள் நான் சொன்ன மாதிரி வளங்கள் இருந்தும் ஏழ்மையாக வறுமை நிலையில் இருக்கக்கூடியவர்கள். செனேகலும் அப்படித்தான். செனேகல்லாம் வறுமை தாண்டவமாடி கொண்டு இருந்துச்சு. உணவில்லாமல் மக்கள் இறக்கக்கூடிய சூழல்லாம் இருந்துச்சு. இப்படிப்பட்ட நிலையில தான் ஃபுட்பால்லாம் உனக்கு தேவையாடா, நீலாம் அங்கே போய் என்ன சாதிக்க போகிற, நம்ம வறுமையை இங்கே நம்ம வாட்டிகிட்டு இருக்குன்னு சொன்ன அந்த மக்கள் மத்தியிலிருந்து எழுந்து
இந்த சாடியோ மேனே என்று சொல்லக்கூடிய சிறந்த ஒரு முஸ்லீம்னு சொல்லலாம். ஏன்னா இஸ்லாமிய நாடுகளாகவும் அது இருக்குது. நாடுகள் என்பது அந்த மக்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க. அதில் இரையச்சம் கொண்டவர்களாக, கண்ணியமிக்கவர்களாக இவர்கள் தனது வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் தான் சாடியோ மேனோ இன்னைக்கு ஃபுட்பால் உலகில் பெரிய ஜாம்பவானாக இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ இஸ்லாமியர்கள் தன்னை ஒரு முழுமையான நல்ல இஸ்லாமியனாக தன்னை பக்குவப்படுத்தி வைத்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் இது போன்ற விளையாட்டுத்துறையில் ஒரு ஞானத்தன்மையிலே இருப்பாங்க. ஞானம் என்பது அமைதியாகவே இருப்பாங்க. யார் உனக்கு வெறிச்சல் விட்டுனாலும் சரி, அவதூறு பரப்புனாலும் சரி, பெரிய அளவில் அதை அழட்டிக்க மாட்டாங்க. ஹசீம் அம்லாவெல்லாம் பார்த்துருப்பீங்க. டெரரிஸ்ட் போகிறான் பாரு அப்படின்னு ஒரு கமெண்டேட்டர் சொன்னான். கோவப்பட்டாரா? கொஞ்சமும் கோவப்படல. அவர் எங்கே பதிலடி கொடுத்தாருன்னா பேட்டில் பதிலடி கொடுத்தாரு. நோன்பு வைத்த நிலையில் 300+ ரன் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அடித்து கொடுத்தாரு. ஸோ தான் என்ன வேலையோ அதை இறங்கி தெளிவாக செய்வேன். எனக்கு ரன்னு தான் அடிக்கணும்னா இறங்கி ரன்னை நான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காமாக இருக்கக்கூடிய நபராக தான் ஹசீம் அம்லா இருந்தார். அதே போல் மொயின் அலி, இன்னும் பல்வேறு இஸ்லாமியர்கள் கிரிக்கெட் துறையில் இருக்கக்கூடியவர்கள் எந்த விதத்திலும் அநீதமாக மக்களுக்கு எதிராகவோ அல்லது தன்னை திட்டிவிட்டானுங்கிறத திரும்பி திட்டுற வேலையோ இருக்க மாட்டாங்க. எனக்கு என்ன வேலையோ அதை நான் செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு காமாக ஒரு தியானி போல இருந்து கடக்கக்கூடியவர்களாக தான் இருந்தாங்க. அதே போல் ஒரு கேரக்டரை தான் இந்த சாடியோ மேனோவுக்கும். சாடியோ மேனோவை பொறுத்த வரைக்கும் புகழுடைய உச்சிக்கு நீங்கள் போயிட்டார். ஆனால் எங்கிருந்து வந்தோமோ அந்த இடத்தையும் அந்த மக்களையும் அவர் மறக்கவே இல்லை. இன்றைக்கி பல்வேறு விளையாட்டு வீரர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவர்கள் பழசை மறந்துடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கூட ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறதுக்கு அவங்களுடைய சூழலும் அவங்களுடைய ஆள்பலமும் பொருளாதாரமும் ஒரு உதவியாக இருக்கலாம். எளிமையான முறையில் உள்ளே போகக்கூடிய சூழல் உருவாகலாம். ஆனால் எந்தவித உதவியும் எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் ஒரு நபர் ஒரு இடத்துலேருந்து எழுந்து போனான் அப்படின்னா நிச்சயமாக அந்த பயணத்தில் அவங்களுடைய உறவினர்கள், மக்கள்கள், அவருடைய நண்பர்கள் என்று ஒரு பெரிய பட்டாளமே பின்புலத்தில் இருக்கும். அப்படி தான் செனேக்கல்ல 1992 சாடியோ மேனே பிறகுறாரு. 92 பிறந்த பின்னாடி சின்ன வயசுலேருந்து அவருக்கு ஃபுட்பால் மேலே ஆர்வம் அதிகமாகவே இருந்திருக்கு. ஸோ ஸ்ட்ரீட்லேலாம் ஃபுட்பால் விளையாண்டுட்டே இருக்கிறாரு, பசங்களோட விளையாடுறாரு. இப்படி விளையாண்டுட்டே இருக்கும் போது அவருடைய பெற்றோர்கள் சொன்னார், இதெல்லாம் ஒரு விளையாட்டு யோசிச்சுப்பாரு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, பகல் கனவு காணாதுன்னு சொல்லிட்டு அவனை திட்டி கண்டித்து நீ ஸ்கூலுக்கு போய் ஒரு நல்ல டீச்சராக மாறுன்னு சொல்லிட்டு இந்த சாடியோ மேனோவை அவங்க பெற்றோர்கள், மாமா எல்லாமே கண்டித்து அனுப்புகிறாங்க. ஆனால் சாடியோ மேனோவுக்கு இந்த ஃபுட்பால் மேலே அவ்வளவு காதல், எப்படியாவது இதில் சாதிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே போயிட்டே இருக்குது. பல முறை கண்டிக்கிறாங்க. இறுதியாக என்ன ஆகிறான்னு கேட்டிங்கன்னா அந்த விளையாட்டின் மேலே அவ்வளவு ஒரு பற்றோடு இருக்கிறான். சின்ன சின்ன மைதானங்களில் விளையாடுறான். அப்போ என்ன ஆகுதுன்னா அடுத்து அவனுக்கு செனகல் நாட்டுடைய அந்த நேஷனல் டீமில் செலக்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தேடல் இருந்திருக்கு. இப்படி தேடல் இருக்கக்கூடிய சமயத்தில் தான் இவனுக்கு அந்த ஒரு வாய்ப்பு என்பது கிடைக்குது. எங்கன்னா செனகலுடைய டாக்கார் என்று சொல்லக்கூடிய தலைநகரத்தில் செலெக்ஷன் கேம்ப்பு போட்டிருக்காங்க. ஸோ அந்த கேம்புக்கு சாடியோ மேனோ போகணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறான். ஆனால் அவங்க அனுப்புகிற மாதிரி இல்லை. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவன் தப்பிச்சு அந்த டாக்கர் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு வீட்டை விட்டு ஓடியே போயிட்டான். போன பின்னாடி ஒரு தொலைபேசி வழியாக காண்டாக்ட் பண்ணி திரும்பி வாப்பா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கேட்டிருக்காங்க. அப்போ இவர் என்ன டிமாண்ட் வச்சுருக்காருன்னா, சரி நான் திரும்பி வரேன், ஆனால் என்னை எப்படியாவது நீங்கள் இந்த டாக்கரில் உள்ளே என்ன சேர்த்து விடணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வச்சுருக்காப்புல. சரி வாப்பான்னு ஊருக்கு அழைச்சி எல்லா மக்களும் வச்சு பேசும்போது உண்மையானவே அந்த திறமை இருக்குன்னு சொல்லிட்டு பல மக்கள் சொல்கிறாங்க. நான் பல முறை பார்த்துருக்கேன், நல்லா கோல் அடிக்கிறான், நல்லா கிக் பண்ணுறான், நல்லா அவ்வளோ ஆர்வம் இருக்குது, நம்ம இவனை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் முடிவெடுத்து ஊர் மக்கள், உறவினர்கள், இன்னும் பல்வேறு சொந்த பந்தங்கள் எல்லாமே ஒரு மனதோடு என்ன பண்ணுறாங்கன்னா டாக்கர் அந்த கிளப்புக்கு அனுப்புகிறாங்க செலக்ட் ஆகிறதுக்கு. ஸோ டாக்கருக்கு போயிடுறாரு. ஸோ டாக்கருக்கு போன பின்னாடி அந்த இடத்துல செலெக்ஷன் கேம்பில் நிற்கும் போது ஷூலாம் கிழிஞ்சு போயிருக்கு, ஷார்ட்ஸ்லாம் கிழிஞ்சிருக்கு. அப்போ அந்த செலக்ட் பண்ணக்கூடிய செலக்டர் கேட்குறாரு, என்ன கிழிஞ்சு கிடக்குது, இப்படி இருக்கிற, நீலாம் என்ன விளையாட போகிற, எந்த ஆர்வத்தில் இங்கே வந்தேன்னு பல்வேறு கேள்விகள் கேட்குறாரு. அவர் ரொம்ப பணிஞ்சு கேட்குறாப்புல, சாடியோ எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க, நான் எப்படி விளையாடுறேன்னு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கலன்னா என்னை வெளியே அனுப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் வைக்கிறாரு. ஸோ ஒரு வாய்ப்பு கொடுப்போன்னு கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்பில் சரியான முறையில் சற்றும் தயக்கம் இல்லாமல் சரியாக விளையாண்டு தனது பர்ஃபார்மன்ஸை நிரூபிக்கிறாரு சாடியோ மேனோ. ஸோ தனது நாட்டுடைய அந்த நேஷனல் டீமில் செலக்ட் ஆகிறாரு. ஒரு 15 வயசுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் நேஷனல் டீமில் விளையாண்டுருக்கிறாரு. விளையாடக்கூடிய சமயத்திலே அவருக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்குது, நல்ல முறையில் விளையாடுறாரு. ஸோ இந்த சமயத்தில் தான் ஃப்ரான்ஸ் நாட்டுடைய ஸ்குவாட் டீம் ரொம்ப இது மாதிரி ஏழை எளிய மக்களாக இருந்து நல்ல விளையாட்டு திறன் கொண்டிருக்கக்கூடியவர்களை நம்ம செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த செனேக்கலுக்கு வர்றாங்க. ஸோ செனேக்கல் இந்த டாக்கர் தலைநகரத்துக்கு வரக்கூடிய சமயத்தில் அந்த இடத்துல விளையாண்டுருக்கிறான். இவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. அவங்க முன்னாடி விளையாண்டும் காட்டுறான். விளையாண்ட பின்னாடி அவங்க தன்னுடைய டீமில் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஃப்ரான்ஸுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க.
இப்படி ஃப்ரான்ஸு போகும்போது ஊர் மக்களே ரொம்ப அழுது நல்ல முறையில் போயிட்டு வாப்பான்னு அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. அப்படி அனுப்பி வைத்தால் கூட சாடியோ மேனாவுடைய தாய்க்கு இதில் விருப்பம் இல்லைன்னா அவனுக்கு எதோ ஆயிருமோ காயம் பட்டுருமோ சொல்லிட்டு தயக்கத்திலே இருந்தாங்க. ஸோ பல முறை அவரை விளையாடக்கூடிய சமயத்தில் காயம் ஏற்பட்டுரும் அப்படிங்கிறதுக்காகவே சாடியோ மேனுடைய தாய் பல காலமாக சாடியோ மேனுடைய விளையாட்டை பார்க்காமே இருந்திருக்கிறாங்க. ஸோ ஃப்ரான்ஸ் போன சாடியோ மேனோ அங்கே நல்ல முறையில் விளையாடுறாங்க. பல்வேறு யூரோப் நாடுகளுடைய டீம்கள்லாம் அங்கே வருது. அதில் சில ஆண்டுகள் விளையாடுறாரு. இறுதியாக அவருடைய கனவுன்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு கால்பந்து விளையாட்டு வீரருடைய கனவு எதுன்னு கேட்டிங்கன்னா லிவர்பூலில் விளையாடணும் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட அந்த லிவர்பூல் டீமில் கிளப்பில் சம்மேளனத்தில் இந்த சாடியோ மேனோ சேர்ந்து விளையாடுறாரு. மிகப்பெரிய அளவில் புகழ் பெறுறாரு. இவர் ஏன் இந்தளவு அந்த புகழ் பெற்றார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்கிட்ட முதல் விஷயம் இஸ்லாம் கற்றுக் கொடுத்த தொழுகை என்ற விஷயம் இருக்குது. ஒவ்வொரு சமயத்திலும் தான் புகழுடைய உச்சிக்கு போகக்கூடிய சமயத்தில் சுஜூது செய்து இறைவனுக்கு நன்றி செய்யணும் அப்படிங்கிற பழக்கம் இருக்குது. விடாமல் நோன்பு வைக்க வேண்டும், அது எந்த காலமாக இருந்தாலும் சரின்னு சொல்லக்கூடிய பழக்கம் இருக்குது. இன்னும் யார் என்ன கிளட்ச் பண்ணாலும் சரி கோவமே படாத ஒரு சாந்தமான குணம் என்பது சாடியோ மேனோட்ட இருக்குது அப்படிங்கிறது என்னால் பல்வேறு மேட்சில் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு மேட்சில் மட்டும் கோவப்பட்டிருப்பார். ஏன்னா யூரோப் கண்ட்ரியில் ஒரு டீம் கூட விளையாடும் போது சரியாக கோல் அடிக்கக்கூடிய பொசிஷனில் அவர் நிற்கிறாரு. ஒருத்தர் இவருக்கு பாஸ் பண்ணணும், ஆனால் பாஸ் பண்ணாமல் வேணும்னே அவர் சைடில் அடிச்சிடுறாரு. இந்த இடத்துல மட்டும் அவர் கோவப்பட்டு என்னால் அந்த காணொலியை பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இப்படிப்பட்ட நிலையில தான் சாடியோ மேனோ வளர்ந்து மேல் நோக்கி போயிருக்கிறாரு. இவர் பிரபலமாக எப்போ உங்களுக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா 2019 ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. ஒரு நபர் உள்ளே வருவார், ஹெட்ஃபோன்லாம் போட்டிருப்பார், கையில் ஃபோனோடைய டிஸ்பிளே உடஞ்சி போய் கிடக்கும். அப்போ அது பெரிய பேசுபொருளாக மாறிச்சு. அதுதான் சாடியோ மேனோ கையில் இருந்த அந்த மொபைல் ஃபோனுடைய டிஸ்பிளே டோட்டலாகவே உடஞ்சிருச்சுன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய டச் கிளாஸ் உடஞ்சிருக்கும், உள்ள டிஸ்பிளே நல்லா இருக்கும், ஆனால் உடஞ்சா கூட அந்த டச்சு வேலை செய்யும். ஸோ மேலே டெம்பர் ஓட்டிட்டிங்கன்னா பபிள்ஸ்லாம் ஏர் பபிள்ஸ் நிற்கும், பட் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த நிலையில் அந்த டச்சு வேலை செய்யுது, மேலே டச்சு தான் உடஞ்சிருக்கு, உள்ள கிளாஸ் நல்லா இருக்குது, ஃபோன் பெண்ட் ஆகலை. இருந்த பொழுதும் அந்த டச்சை அப்படியே யூஸ் பண்ணி அவர் பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. அப்போ பல்வேறு ஊடகவியலாளர்கள் கேட்குறாங்க, மில்லியன் கணக்கில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்களே, இதை தூக்கி போட்டு வேறு ஃபோன் வாங்கலான்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார், இது இப்போ வேலை செய்யுது இல்லை, நல்லா தானே இருக்குது, முழுமையாக பழுதாகட்டும், அதுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறேன். அப்போ எந்த அளவு ஒரு எளிமையாக இருந்திருக்கிறாருன்னு பாருங்களேன். ஒரு சின்ன கிராச் ஆனால் கூட இன்றைக்கி ஃபோனையே மாற்றக்கூடிய பழக்கம் இருக்குது. புரியுதுங்களா? காசே இல்லையாட்டியும் டியூவுக்கு வருஷத்துக்கு ஒரு 10 ஃபோன் எடுக்கக்கூடிய வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் புகழ் உச்சிக்கு போனாலும் தன் கையில் இருக்கக்கூடியது முழுமையாக பயன்பாடு அற்ற நிலையில் போன பின்னாடி தான் ஒரு புது பொருள் வாங்கணுங்கிற ஒரு திங்க்கு சாடியோ மேனோவுக்கு இருந்திருக்கு. ஏன் இந்தளவு அவர் வந்து ஒரு பக்குவமாக இருக்கிறார் அப்படின்னா, அடிப்படை காரணம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அவர் வந்த இடத்த அவர் மறக்கவே இல்லை. இந்த சாடியோ மேனோ செனேக்கல் நாட்டுக்கு என்னென்ன செஞ்சுருக்காரு தெரியுமா? நான் சொன்னேன்ல, செனேக்கல் மக்கள், குடும்பம், நண்பர்கள் எல்லாமே காசு போட்டு சொல்லப்போன நிலப்புலங்களை எல்லாம் விற்று தான் சாடியோ மேனோவை வந்து இந்த ஃப்ரான்ஸுக்கு அனுப்பி வச்சாங்க. அப்படிப்பட்ட அந்த மக்களை இவர் மறக்கவே இல்லை. இன்றைக்கும் நன்றி உணர்வோடு இருக்கிறார். எந்த அளவு நன்றி உணர்வுனா, அவர் அன்றைய காலத்தில் சின்ன வயசில் எப்படி யோசிச்சாராம சொல்கிறாரு, நிச்சயமாக என் குடும்பம், என் சமூகம், என் நாடு நிம்மதியாக வாழ, அவர்களுக்கான அனைத்து தேவையும் பூர்த்தி செய்ய இந்த ஃபுட்பால் மட்டும்தான் எனக்கு ஒரே வழியாக இருக்குது, இதை நான் தேர்வு செய்கிறேங்கிற வைராக்கியத்தில் நான் இருந்தேன்னு சொல்லிட்டு பின்னாடி காலங்களில் அவர் சொன்னார். ஸோ அப்படி என்ன வைராக்கியத்தில் அவர் அங்கே போய் இருந்தாரோ அது இன்றைக்கி நிறைவேற்றிட்டு இருக்கிறார். அவர் நல்ல முறையில் சம்பாதிச்சு மில்லியன் கணக்கில் சம்பாதிச்சு நல்லா இருக்கிறார். ஆனால் அந்த காசை அவர் மட்டும் பயன்படுத்திக்கல, எந்த சமூகம் தன்னை அனுப்பி வச்சுச்சோ அந்த சமூகத்திற்காக இன்றைக்கி பயன்படுத்திட்டு இருக்கிறார். பல நபர்கள் நல்லா சம்பாதிச்சு தான் நல்லா இருக்கணும், தன் குடும்பம், தன் வீடு, அப்படித்தான் நினைப்பாங்க. ஆனால் ஒட்டுமொத்த செனேக்கல்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய அளவில் உதவி செஞ்சுட்டு இருக்கிறாரு. இது கிட்டத்தட்ட பல மில்லியன் டாலர் மதிப்பில் அடங்கும். மருத்துவமனை ஒன்று கட்டி கொடுத்துருக்காரு. 4,45,000 யூரோவில் வந்து ஒரு மருத்துவமனை, ஒன்றும் இல்லை பல மருத்துவமனை கட்டி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மருத்துவமனை அதிகமாக கட்டி கொடுத்தது நோக்கம் என்னென்னா, இவர் சின்ன வயசுலேயே தந்தை இழந்துடுறாரு. தந்தை எப்படி இழக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண வயிற்று வலி தான், வயிற்று வலின்னு மருத்துவத்தை போகிறாங்க வைத்தியர்கிட்ட. அந்த வைத்தியர்னால பெரிய லெவலில் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல. ஆனால் நல்ல ஒரு மருத்துவர் இருந்து ட்ரீட்மெண்ட் இருந்தால் அவர் பொழைச்சிருக்கலாம் அப்படிங்கிற சூழல் இருக்குது. ஸோ தன் தந்தை இழந்தனால இனி என் நாட்டில் யாருமே இறக்கக்கூடாது என்பது நோய்வாய்ப்பட்டு மிகப்பெரிய அளவில் துன்பப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான மருத்துவமனைகளை கட்டி கொடுத்துருக்கிறாரு இந்த சாடியோ மேனோ. அதே போல் பல்வேறு பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்துருக்கிறாரு. இன்னும் பல்வேறு இடத்துல சொல்ல போனால் நெட்டு கவரேஜ் இல்லையில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு, ஸோ 4G நெட்டை வந்து இவர் வந்து பல்வேறு இடங்களில் கொடுத்துருக்கிறாரு. இன்னும் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்போ நான் சொன்ன மாதிரி தான் புர்கினோ ஃபாஸ்கோவில் இப்ராஹிம் துரோ என்ற தலைவர் எந்த ரெவல்யூஷனை பண்ணி மக்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல சேவை செஞ்சுட்டு இருக்கிறாரோ அதை வேறொரு வடிவில் ஒரு விளையாட்டுத்துறையை கையில் எடுத்து அதில் நல்ல முறையில் பெரிய அளவில் வளர்ந்து அதில் வரக்கூடிய பொருளாதாரத்தை தன் நாட்டு மக்களுக்கே செலவு செய்வது என்பது எவ்வளோ ஆகச்சிறந்த பணி. அப்போ ஒரு விளையாட்டு என்பது என்றைக்குமே அது ஒரு பொழுதுபோக்கு கிடையாது. ஒரு நபருக்கு
தான் சம்பாதிச்சு தான் வாழணுங்கிற நிலை கிடையாது. விளையாட்டை விளையாடக்கூடியவன் அந்த நேசிக்கக்கூடிய மக்களுக்கு அவன் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு தான் பொதுவாக நல்ல எண்ணம் கொண்டு சிந்தனையாளர்களுக்கு எழக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்கும். குத்துச்சண்டை வீரர் முகமது அலிலாம் பார்த்தீங்கன்னா அரசியலும் பேசினார், அதே போல் விளையாட்டுத்துறையிலும் சிறந்து விளங்கினார். இரண்டையும் சரியாக கையாண்டார். எந்த மக்கள் தன்னை நேசித்தார்களோ அந்த மக்களுக்கு பிரச்சனைனா குரல் கொடுக்கக்கூடிய இடத்துலையும் முகமது அலி இருந்தார். அதே போல தான் இன்னைக்கு என்ன பண்ணுறாரு சாடியோ மேனோ இன்னைக்கு பெரிய அளவில் வளர்ந்தாலும் தனது மக்களை ஒரு காலம் மறக்காமல் இன்னைக்கு அந்த சேவையை செஞ்சிட்ருக்கிறாரு. ஸோ சாடியோ மேனோவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல நிலையில் இருக்கிறாரு. சவுதி அரேபியாவுடைய அல் நாசர் சம்மேளனம் கூட இவர் அக்ரிமெண்ட் பண்ணி எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துருக்கு. ஸோ இந்த மேட்ச் நான் சொன்னேன்ல, மொரோக்கோ விஸ் செனேக்கலுடைய மேட்சை பொறுத்த வரைக்கும் செமிஃபைனலில் சாடியோ மேனோ ஒரு கோல் போட்டார். ஸோ ஃபைனல் மேட்ச்சில் நான் சொன்ன மாதிரி பாபோ குயோ என்று சொல்லக்கூடியவர் ஒரு கோல் போட்டார். கோல் போட்டு இரண்டாவது முறையாக, ஏன்னா 2021 தான் செனேக்கல் இந்த ஆப்பிரிக்கா நேஷன் கப் அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் 2025க்கான இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றிருக்குது. ஸோ செனேக்கல் டீமை பற்றி மற்றொரு சிறப்பு அம்சம் என்ன தெரியுங்களா? 1998 வேர்ல்டு கப் வினராக இருந்த ஃப்ரான்ஸ் இருக்குல்ல, இந்த ஃப்ரான்ஸ் ஒரு பெரிய ஒரு சாம்பவான் டீம் தானே. இப்படிப்பட்ட டீமை 2022 குரூப் ஸ்டேஜ்லேயே வச்சு அடித்து துவம்சம் பண்ணி இந்த செனேக்கல் வெளியே அனுப்பிச்சிச்சு. அந்த அளவு செனேக்கல் டீமில் ஒரு ஒற்றுமை, ஒரு பாண்டிங் இருக்குது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நிச்சயமாக தன் மக்களை நேசிக்கக்கூடிய ஒருத்தன் தான் எடுக்கக்கூடிய துறை தனக்கும் தன் மக்களுக்கும் பயனளிக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். அவன்தான் உண்மையான ஒரு நல்ல ஈமான்தாரி, நம்பிக்கை கொண்டவனாக இருக்கிறான் அப்படிங்கிறதான் இந்த விளையாட்டுத்துறையிலேருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக இருக்குது. ஸோ சாடியோ மேனோவை நிச்சயமாக நம்ம பெரிய அளவில் பாராட்டணும். அவருக்கு வாழ்த்துக்களும் துவாக்களும், அல்லாஹ் அவருக்கு உடல் ஆஃபியத்தை கொடுக்கணும், இன்னும் பல்வேறு கட்டங்களில் வளர்ந்த ஒரு செல்லணும் அப்படிங்கிறதான் நமது ஆசையாக காணப்படுகிறது. ஸோ சாடியோ மேனோவை போல ஒவ்வொரு நபர்களும் எல்லா துறையிலும் செயல்படணும் அப்படிங்கிறது எனது ஆசையாக காணப்படுது. இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.